பிழைப்புக்காக சென்னைக்கு வந்தவர்கள் அசோக், அர்ஜுன், ஆறுமுகம் குடும்பத்தினர். ஆனால் இவர்களின் குடிசைகள் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அனைத்தையும் மழையில் இழந்து நடைபாதையில் தஞ்சம் புகுந்தாலும் இந்த சிறுவர்களின் மனங்கள் துவண்டு விடவில்லை. தாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு எதிரில் நடந்த தி இந்து குழுமத்தின் மீண்டெழுகிறது சென்னை நிவாரண முகாமை பார்த்து தாங்களாகவே முன்வந்து பல உதவிகளை செய்ய ஆரம்பித்தனர். விளையாட்டுத்தனமான இவர்களது பேச்சு, செயல்கள், சுறுசுறுப்பான இவர்களது பணி இவை முகாமில் அனைவரையும் ஈர்த்தது. முகாமை பார்க்க வந்த பல பிரபலங்களை ஆச்சரியப்படுத்தியது. அவர்களது ஆச்சரியம் தேசிய செய்தி ஊடகமான NDTV தொலைக்காட்சி வரை எதிரொலித்தது. விளைவு, மழை நிவாரணத்தில் தன்னலமற்று செயல்பட்டதால் அவுட்ஸ்டாண்டிங் இந்தியன் அவார்டு என்ற விருதுக்கு இம்மூவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பிள்ளைங்களுக்கு நல்லா இருந்தது பெருமை இல்லைங்க மேடம். நாங்க இந்த இடத்துல வந்து கிடந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். மழை தண்ணியில கஷ்டப்பட பிள்ளைகளை வச்சு நாங்க அது மலையில கூட பிள்ளைங்க எங்க போய் வேலை பார்க்குது சார்பிலே நாங்கள் வழி போட்ட பிள்ளைகளை அது எனக்கே கொடுத்த ரிவார்டு மாதிரி நான் கருத்துக்கு அந்த சிறுவர்களுக்கு கொடுத்தத ரிவார்டு இது இந்து குடும்பத்திற்கும் மற்ற நம்ம தமிழ்நாட்டுக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். எங்களுடைய தன்னார்வலர்கள் இந்த இந்து குடும்பத்தில் பணியாற்றிய அனைத்து தன்னார்வலர்களுக்கும் கிடைத்த பரிசாக நாங்கள் நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இவர்களது சேவைக்கான பலன் இதோடு நின்று விடவில்லை. அசோக், அர்ஜுன், ஆறுமுகம் பற்றி கேள்விப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் ஓடோடி வந்து 3 சிறுவர்களையும் பார்த்து பாராட்டி ஆரத் தழுவினார். அதோடு வாழ்வாதாரம் இன்றி இருக்கும் படிப்புக்காக கஷ்டப்படும் இம்மூவரின் படிப்பு செலவுகளையும் கவனித்துக் கொள்வதாக உறுதியளித்துள்ளார். They have proved that the poor are the leaders and the real light of India. They have shone brightly and they have inspired me and they have inspired millions of our children. They must get best of the education. In my humble way, as a follower of Thiruvalluvar, I will see that they get best of education with good school, with hostel facility. And in their summer vacation, I will invite them to see Parliament of India. I will be very happy to honor them there. And I hope one day they will enter Parliament again as members of Parliament from Tamil Nadu. They must lead India. This is my hope. மழை வெள்ளத்தில் அனைத்தையும் இழந்து அடையாளமின்றி தவித்த இந்த சிறுவர்களுக்கு அவர்கள் செய்த உதவியே அவர்களுக்கு தேசிய அடையாளமாக மாறியுள்ளது. டெல்லியில வந்து அங்க நடிகரை பார்த்தோம். சித்தார்த்தனா தண்ணியை வாய வச்சு குடிதான் சொன்னாரு. நான் அண்ணாக்கண்ணா குடிப்பேன், அது வாய வச்சு குடிச்சா யாரும் குடிக்க மாட்டாங்களான்னு சொல்லி அண்ணாக்கா குடித்தேன். இந்தியா அவுட்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் அவார்டு அது வாங்க போனோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த அங்கீகாரத்தில் தி இந்து தமிழுக்கும் சிறிய பங்கு உள்ளது என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு இந்து வாசகர்களின் உதவியோடு நடத்திய இந்த நிவாரண முகாமினுடைய பலன் என்னவென்றால், எத்தனையோ ஆயிரம் குடும்பங்களுக்கு உதவிகள் உடனடியாக போய் சேர்ந்தது. இந்து குடும்பத்தின் மீதான மதிப்பும் மரியாதையும் இந்திய அளவிலே எல்லோருக்கும் பரவியது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த 3 சிறுவர்கள் அர்ஜுன், அசோக், ஆறுமுகம் மூவருக்கும் கிடைத்திருக்கும் இந்த விருதை நாங்கள் பார்க்கின்றோம். டெல்லி வரையில் ஊடகங்களுக்கு எட்டி அவர்களுக்கு இந்த சிறுவர்களின் சேவை புரிந்து இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுக்கு நடுவிலே இந்த சிறுவர்களையும் விருதளித்து கௌரவித்திருக்கிறார்கள் என்றால் இது இந்துவுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு என்றைக்கும் பக்கத்துணையாக நிற்கும் லட்சம் வாசகர்களுக்கும் இந்த பெருமை போய் சேரும். நன்றி. அடுத்தது நல்லா படித்து நல்லா மக்களுக்கு இன்னும் சேவை செய்வோம். NDTV-க்கும் இந்து குடும்பத்துக்கும் நன்றி.